விவேகானந்தர் ஒரு நாள் லண்டன் மாநகருக்கு போயிருந்தாரு. அங்கே அவருக்கு நண்பருக்கு உண்டான ஒரு பண்ணை வீட்டில் தங்கி இருக்காரு. அது ஒரு பரப்பு மிகுந்த, ஒரு எழில் மிகுந்த ஒரு அழகான இடம். அந்த அந்த இடத்துல நிறைய மாடுகள்லாம் வளர்க்கப்படுது. அப்போ அந்த பண்ணை வீட்டில் ஒரு நாள் இவர் அந்த மைதானத்தில் வாக்கிங் போறாரு. அவரோட கூட சேர்ந்து அந்த நண்பரும் அவருடைய மனைவியும் வாக்கிங் போறாங்க. திடீர்னு ஒரு மாடு ரொம்ப மூர்க்கத்தனமா அவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க மனைவி அதே இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த நண்பருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. இங்கேயே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாட்டுடைய கொம்புக்கு எப்படியும் நம்ம இறை ஆயிடுவோன்னு சொல்லி வேற ஒரு திசையில வேகமா உயிருக்கு பயந்து ஓடுறாரு. ஆனா விவேகானந்தர் எங்கேயும் ஓடாம ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அந்த மாடு என்ன பண்ணுது, விவேகானந்தரையும் அந்த நண்பருடைய மனைவியையும் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற அந்த நண்பரை துரத்திட்டு போகுது. ரொம்ப தூரம் துரத்திட்டு போகுது. எப்படியோ அதிர்ஷ்டவசமா அந்த நண்பர் உயிர் தப்பிட்டாரு. அப்புறம் அந்த பண்ணையுடைய வேலையாட்கள் அந்த மாட்டுடைய மூர்க்கத்தை அடக்கி அதை கட்டி வச்சிடுறாங்க. இவரும் ஆசுவாசமா அந்த நண்பரும் திரும்பி அவங்களுடைய மனைவியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வர்றாங்க. விவேகானந்தர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் உங்களால எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடாம உறுதியா ஒரே இடத்துல நிக்க முடிஞ்சது மன உறுதியோட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் ஒண்ணுமே சொல்ல, சிரிச்சுட்டே பதில் சொன்னாரு, நான் எதையுமே வித்தியாசமா செய்யல, வர்றது வரட்டும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட நின்றுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம ஓடுறவங்களை பார்த்தா துரத்துறது மிருகத்திற்கு உரிய குணம். அதனாலதான் அது உங்க மனைவியையும் என்னையும் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற உங்களை துரத்துச்சு அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னாரு. இதுல இருந்து விவேகானந்தர் நம்மளுக்கு உணர்த்துற கருத்து என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கண்டு நம்ம பயந்துக்க கூடாது, வர்றது வரட்டும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடைய தைரியத்தோடைய நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை விவேகானந்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஸோ எல்லாருமே விவேகானந்தர் மாதிரி வர்றது வரட்டும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை வளர்த்து கொள்ளுவோம். ஓகே, தேங்க்யூ.